அப்பா. சில பெண்களுக்கு அப்பா அப்படிங்கிறவரு அபியும் நானும் படத்துல வர பிரகாஷ் ராஜ் மாதிரியும், சில ஆண்களுக்கு எம்டன் மகன் படத்துல வர நாசர் மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த 2 அப்பாக்கள்லயுமே மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாசம் அப்படிங்கிறது தான். பாசம் அப்படிங்கிறது அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அப்படிங்கிறது தான் வேற வேற விதத்துல இருக்குமே தவிர, ஆனா அந்த பாசம் அப்படிங்கிறது ஒண்ணு தான். ஸோ அந்த விதத்துல சொந்தங்கள குறை சொல்லிட்டு, சுப நிகழ்ச்சியில மட்டுமே சந்திச்சு வாழக்கூடிய இந்த சமுதாயத்துல, சொந்தங்கள கொண்டாடக்கூடிய ஒரு புத்தகமா நா. முத்துக்குமாரின் படைப்பாற்றல்ல வெளிவந்தது தான் இந்த "அணில் ஆடும் ஊஞ்சல்". இந்த புத்தகத்துல நம்மளுக்கு இருக்க நெறைய சொந்தங்கள சாப்டர் வைஸா நெறைய அவங்கள பத்தி கொண்டாடியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு அப்பா, அதுக்கப்புறம் மகன் அப்படிங்கிற இந்த 2 சாப்டர பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். என் கூட இருக்கிறது யாரு அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம். நம்ம நீவா சேனல்ல வந்து நெறைய புக் ரிவ்யூஸ் குடுத்துட்டு இருக்க நம்ம அண்ணா தான். அ வணக்கம் அண்ணா. வணக்கம். ஸோ எஸ், இந்த புக்கு நீங்க வந்து ஆக்சுவலி இந்த புக் ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொல்லல. இந்த புக் வந்து எனக்கு வாங்கி குடுத்ததே அவங்க தான். ஸோ இந்த புக் நீங்க ஆல்மோஸ்ட் படிச்சுட்டீங்க எல்லாமே. ஸோ இப்போ அப்பா அப்படிங்கிறதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த அப்பா அப்படிங்கிறதுல வந்து இதுல வந்து முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட எல்லா இந்த சாப்டர்ஸ்லயுமே 2 வரியில ஏதாச்சும் ஒரு கோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த விதத்துல அப்பா அப்படிங்கிற சாப்டர்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, "என் தகப்பன் எனக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்தான். முதிர்ந்த மரத்தின் வேர்களைப் போல் மண்ணில் ஊன்றவும், பெருந்த பறவையின் சிறகுகள் போல் விண்ணில் அலையவும்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளோட தான் அவர் வந்து அவர் அப்பா சாப்டர் எழுதியிருப்பாரு. அதுல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, ஒரு கடிதம் மாரி தான் இருக்கும். "அன்புள்ள அப்பா" அப்படின்னு சொல்லி தான் அதுல எழுதியிருப்பாரு. ஸோ இதுல வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது இந்த சாப்டர் மொத்தமே அவர் வந்து அவங்க அப்பாக்காக, அவங்க அப்பா கூட நடந்த விஷயங்கள் இது எல்லாமே எழுதியிருப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கிற மாரி தான் அப்பா வந்து இதுல கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ முக்கியமா ஒரு விஷயம் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, அவங்க அப்பா வந்து லேட் நைட்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துமே, அவங்க ஒய்ஃப் வந்து பசங்க தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கட்ட திட்டு வாங்கிட்டுமே, அவங்க ஒய்ஃப தாண்டி அவங்க குழந்தைங்கள எழுப்பி அவர் வந்து வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுப்பாரு. இந்த மாதிரி நெறைய அவரோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் எழுதியிருப்பாரு. எனக்கு இதுல ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு 2, 3 விஷயங்கள் மட்டும் நான் இப்ப ஷேர் பண்றேன். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இந்த டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. ஸோ இந்த டைரி எழுதுறப்போ வந்து அவங்க அப்பா இறந்த 12வது நாள்ல வந்துட்டு நா. முத்துக்குமார் சார் வந்துட்டு அந்த டைரி எடுத்து பார்க்குறாராம். பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஒரு ஆர்வம். அவரு வந்து என்ன ஆர்வம் அப்டின்னா, 1975 ஜூலை 12 அவரு பொறந்த அன்னைக்கு அவங்க அப்பா என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம். ஸோ அப்படி சொல்லிட்டு அவரு அத தான் பார்க்குறாராம். அவரு பார்க்குறப்போ அதுல வந்து ஒரே வரியில தான் எழுதியிருந்தாராம். என்ன அப்டின்னா, "இன்று உலகின் 2வது அறிவாளி பிறந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாராம். இது அதுக்கப்புறம் என்ன அவரு சொல்லியிருப்பாரு அப்டின்னா, "காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போல தான் அப்பாவோட அன்பும் அதிகப்படியானது" அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி நெறைய விஷயம் அவருக்கும் அவங்க அப்பாவுக்குள்ளத பத்தி எழுதியிருப்பாரு. அதுல குறிப்பா அவங்க அப்பாவுக்கு வந்து புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு. புக்கு வாங்குற பழக்கமெல்லாம் இருக்கு. ஸோ அதுல அவரு இப்படியே சொல்லியிருப்பார். "நான் உங்களைப் பற்றி ஒரு கவிதையில் இப்படி எழுதியிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் இருக்கும். அதுல என்ன அப்படின்னா, "என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையும் விற்று விடுவார்" அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "எங்க அப்பாவுக்கு வந்து நல்ல வேளை தமிழ் மட்டும் தான் வந்து தெரிஞ்சுச்சு. மற்ற மொழிகளும் அவர் வந்து தெரிந்த ஒருவரா இருந்திருந்தா, மத்த மொழிகளும் புத்தகமெல்லாம் வாங்கி இப்போ நாங்க வந்து புத்தகங்கள்லாம் வாங்கி கடனாளியா இருக்கிறோம். மற்ற மொழிகள்ல உள்ள புத்தகங்களுமே படிக்கிற ஒரு மனிதரா இருந்திருந்தா, மற்ற மொழிகள் புத்தகமெல்லாம் வாங்கி நாங்க இன்னைக்கு நடுத்தெருவுக்கு வந்திருப்போம்." அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க அப்பாவோட உறவு வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆழமா அவரு சொல்லியிருப்பாரு. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி "மகன்" அப்படிங்கிற சாப்டர வந்து அண்ணா படிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணா உங்களுக்கு வந்து இந்த அப்பா சாப்டர்ல வந்துட்டு ஏதாவது விஷயம் கனெக்ட் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்கா? கனெக்ட் ஆகுற மாதிரினா, எனக்கு வழக்கமாக அதில் உள்ள எல்லா உறவுகளையும் படிக்கும்போது நான் கனெக்ட் பண்ணிக்கிருவேன். எனக்கு இருக்கிற உறவினர்களோட ஏதாவது அந்த சாயல் தெரியுதா அப்படின்னு. அப்பாவை பற்றி அவர் எழுதும்போது, அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அப்பா கூடலாம் இருந்ததெல்லாம் எழுதியிருப்பார். எனக்கு வந்து நாங்கள் கிராமத்தில் இருந்தோம். அப்பா வந்து இங்கே சென்னையில் வேலை பார்த்துருந்தாரு. அதனால் ரொம்ப எங்கள் அப்பா கூட சின்ன வயசில் இருந்த நினைவுகள் எனக்கு பெருசாக அப்படி எதுவும் கிடையாது. எனக்கு இருக்கிற நினைவுகள்னால், எப்போவாது ஊருக்கு திருவிழா அல்லது ஏதாவது ஒரு தருணத்தில் வரும்போது, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். எங்கள் அப்பா வந்தால் மட்டும்தான் நான் வீட்டில் நான்வெஜ் அந்த டைமில் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுவேன். அந்த
நினைவு மட்டும்தான் எனக்கு இருக்கே தவிர மற்றபடி அதுக்கப்புறம் இங்கே சென்னையிலேருந்து ஃபாரின் போனாங்க ஒரு வருஷம். அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு 4th 5th படிச்சிருக்கேன். அப்போ தான் வீட்லேயே கேட்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் வீட்டில் யார்ட்டையோ சொந்தக்காரவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சென்னையில் இருக்கும்போதெல்லாம் அவன் அப்பாவை விசாரித்ததில்ல. இப்போ வெளிநாடு போனதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அவங்க பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்குது. வெள்ளிக்கிழமை, ஏன்னா துபாயில் இருந்தார், வெள்ளிக்கிழமை வந்து சாயந்தரம் இங்கேருந்து நாங்கள் பைசாலாம் போட்டு ரீசார்ஜ் 300 ரீசார்ஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம், அவர் எப்படா ஃபோன் பண்ணார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் தான் எனக்கு. ஒருவேளை அந்த தருணத்தை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணும், ரொம்ப சின்ன வயசில் வெளியில் இருந்ததுனால. நீங்கள் வாசித்ததில் இந்த அவர் பிறக்கும் போது எழுதியிருப்பார்ல, 2வது அறிவாளி அது முடிக்கும் போது அதில் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். நான் அதை எழுதிட்டு இருக்கும்போது உலகத்தினோட 3வது அறிவாளி பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த புத்தகத்தில் அவங்க அப்பாவுக்கு எழுதுனதை விட அவர் ஒரு அப்பாவாக தன்னுடைய மகனுக்கு எழுதுனதே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நிறைய பேசுவோம்ல, அப்பா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மகன்களுக்கு வந்து எம்டன் அப்பா மாதிரி தான் உங்களுக்கு இருப்பாரு. உங்க அப்பா எப்படி? எனக்கு தெரில, அப்படி ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா சின்ன வயசில் அப்படி அந்த கண்டித்து வளர்க்குற வயசில் அப்பா கூட இல்லை, வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால. ஆனால் நான் அதுக்கப்புறம் பள்ளி பருவம் ஃபுல்லாகவே கூட தான் இருந்தாங்க. கட்டடத்து வேலையும் பார்த்துக்கிட்டு விவசாயமும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு அப்போ ஒன்றும் பெருசாக தெரில. ஏன்னா அப்போது என்னை சொன்னது வந்து படி படி படி, அது மட்டும்தான். முடிச்சுட்டு காலேஜ் போனதுக்கப்புறமும் லீவுக்கு மட்டும்தான் வந்திருப்போம். ஆனால் அப்போவும் பெருசாக கனெக்ட் இல்லை. காலேஜ் முடிச்சுட்டு இந்த வேலை தேடுற டைமில் வீட்டில் இருப்போம்ல, பெருசாக பேசிக்கிற மாட்டோம். ஆனால் அப்போ தான் அவர் வந்து என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாரு, அப்படி இவ்வளோ வேலை பார்க்குறாரா, எனக்கு ரொம்ப புரியாத புதிராக இருந்தது. ஃபினான்ஷியல் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று. அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க தான், ஆனாலும் இந்த ஃபினான்ஷியலாக எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அது எனக்கு ரொம்ப பெரிய புதிராக இருந்தது. ஏன்னா எனக்கு மாதத்துக்கு ஒரு 500 செலவு கொடுத்தாருன்னா எனக்கு அதை வச்சு பெருசாக செலவு இருக்குது, சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்கனாலும் அந்த 500 எனக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும். இவ்வளோ பெரிய வீட்டோட பொருளாதாரத்தை வந்து இந்த விவசாயத்துக்கு, ஏன்னா எங்கள் ஊரில் விவசாயம் வந்து அதிகபட்சமான ஒரு 6 மாதம் வருமானம் வரும். அடுத்து ஒரு 6 மாதம் வருமானமே இருக்காது, செலவு மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த உழுகிறது விதைக்கிறதுக்கெலாம். இதை வச்சுட்டு எப்படி அவர் மேனேஜ் பண்ணுறாருன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆவலாக இருந்தது. இப்போது ரீசெண்டாக வந்து அவருக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது. 2 வாரம் அவர் பார்த்த வேலை எல்லாமே நான் பார்க்குற மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாலுமே எனக்கு ரொம்ப பெரிய தாக்கமாக இருந்தது. இவ்வளோ வேலை எங்கள் அப்பா பார்க்குறாரா, டயர்டாகாமல் பார்ப்பேன்னா. அவர் ஒரு நாளைக்கு 10 வேலை பார்க்குறாருன்னா நான் அதில் ஒரு வேலை பார்த்துட்டு வந்து டயர்டாக இருக்குன்னு படுத்து இருந்துருச்சு, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அடுத்த வேலை பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதனால் என்னை ரொம்ப கண்டித்து திருத்தி அப்போல்லாம் எங்கள் அப்பா பண்ணதான் எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் எது பண்ணாலும் விட்டுருவார். இந்த இதில் மகன் இதில் வந்து அவர் ஒரு வரி எழுதியிருக்கோம், தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு, அந்த அனுபவம் உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி உன் வாழ்க்கை நீ பார்த்துக்க. ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைனா போய் நின்றுன்னா கூட இருப்பார் அப்படின்னு. இப்போ நான் 1 வருஷமாக சம்பளமே இல்லாமல் தான் இருக்கேன், வீட்டில் வேலையை விட்டுட்டு தான் வேறு வேலையை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் உன் வாழ்க்கை நீ அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு தான் சொல்கிறாரே தவிர எப்படி சொல்கிறது, அந்த எம்டன் மாதிரி அவ்வளோ பயம்லாம் இல்லை. ஆனாலும் பேசிக்கிற மாட்டோம், அது இயல்பாக இருக்கிறதா. ஆண்களுக்கு அது இருக்குமே, பேசிக்க மாட்டாங்க, ஆனால் பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், அது எனக்கு இந்த மகன் இதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முன்னாடி கோட் பண்ணியிருக்கல, கமலஹாசனோட இது கோட் பண்ணியிருப்பார். மகனே ஓ மகனே விந்திட்ட விதையே, செடியே மரமே காடே, மறுபிறப்பே மரண சௌகரியமே வாழ் அப்படின்னு சொல்லிட்டு கமலோட இது கோட் பண்ணியிருப்பார். இதில் அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, அந்த வங்காள திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே வந்து அவருடைய பிறந்தநாள், ஒவ்வொரு வருஷம் பிறந்தநாளுக்காகவும் தாகூரை மீட் பண்ண போவார். அப்போது தாகூர் வந்து அவருக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டு, இது உனக்கு இப்போ புரியாது, நீ வளர்ந்ததுக்கப்புறம் புரியும், இப்போ உனக்கு புரியாது, நீ வளர்ந்ததுக்கப்புறம் திரும்பியும் படித்து பாரு, ஒரு வேளை புரியலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். அதே இதை கோட் பண்ணி அவருடைய மகனுக்கு என்ன எழுதியிருப்பாருன்னா, நான் இப்போ உனக்கு ஒன்று எழுதுகிறேன், இது உனக்கு இப்போ புரியாது, பின்னாடி புரியும் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதியிருப்பார். அது அதை ஆரம்பிக்கும் போதே என் பிரியத்திற்குரிய பூக்குட்டியே அப்படின்னு அவங்க மகனை சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். அது நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஒவ்வொரு பருவமும் அந்த குறிப்பாக அந்த 10 பருவத்தில் நடக்கக்கூடிய உடல் மாற்றங்கள், எதிர்பாலின ஈர்ப்பு, அதெல்லாம் ரொம்ப நாசூக்காக அந்த ஒரு பையனுக்கு அவங்க அப்பாவால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த விஷயத்த சொல்லி எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தில் ஸோ எங்கள் அப்பாவை பற்றி கேட்டீங்க, உங்கள் அப்பாவை பற்றியும் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். அதுதான் ஆக்சுவலி இதில் வந்து
அவர் பண்ண அவரோட அப்பாவோட விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாரு. லைக் வந்து அவர் வந்து சைக்கிள் அவங்க அப்பாவோட சைக்கிளில் பின்னாடி இருந்தே வந்து அவர் வந்து என்னையும் ஒரு சுமையாக வந்து சுமந்துட்டே எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலி எனக்குமே என் லைஃப்பில் வந்து என்னை மட்டும் இல்லை என் கனவுகளையும் சேர்த்து எங்கள் அப்பா சுமந்துட்டு இருந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்கும். அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சைக்கிள்லேயே காஞ்சிபுரத்துலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் வந்து சைக்கிளில் வரதுக்கான ஒரு பிளான் இருக்குமா. அப்போ அவங்க வீட்டில் யாருமே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்களாம் அவங்க அம்மாலாம். ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அப்பா வீட்டில் இருக்க எல்லாரையுமே தாண்டி அவங்க பையனை அனுப்பிச்சி வைப்பாங்களாம். இவங்க வந்து காலைல 5 மணிக்கு கிளம்புனவங்க இங்கே வந்து 10 மணிக்கு ரீச் ஆகிட்டாங்களாம். 10 மணிக்கு ரீச் ஆகிட்டு இங்கே திரும்பி பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து பின்னாடியே வந்து பஸ்ஸில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். நீங்கள் எனக்காக வந்து என்னை பின்தொடர்ந்துட்டே வரீங்களே, என்னை வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. இது வந்து என் வாழ்க்கையில் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். நாங்கள் 3 பெண் குழந்தைகள். ஸோ அப்படி இருக்கும்போது பொண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போதே நம்ம கிராமத்துல எல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து மீடியா அப்படிங்கிற சாதாரண ஒரு விஷயத்துக்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது, மீடியா அப்படிங்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் என்னோட காலேஜ் படிக்கும்போதுலாம் எனக்கு வந்து மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் அப்போ எங்கள் அப்பா கூட அப்போ வந்து எங்கள் வீட்டில் கூட இல்லை, எங்கள் அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ராட்லேயே தான் இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஃபோனில் தான் இப்படி சொல்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது மொத்த ஃபேமிலியுமே எதிர்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க பிள்ளைக்கு மேலே நம்பிக்கை வச்சோ இல்லை அவங்க கனவுகள் அவங்க ஆசைகளுக்காக அவர் வந்து எல்லாரையுமே எதிர்த்துட்டு எனக்கு வந்து என்னை அமுச்சு வச்சாங்க. நான் என்னெல்லாம் பண்ண ஆசைப்பட்டேனோ எல்லாத்தையுமே என்ன பண்ண வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து எங்கள் அப்பா கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, கிராமத்துலலாம் பொண்ணுங்களை வந்து நிறைய படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே நாங்கள் 3 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு வந்து ஒருத்தரோட இன்கமில் வந்து இத்தனை பிள்ளைங்களை இவ்வளோ படிக்க வைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் +2 முடிச்சாச்சா அவர் வேறு ஏதாவது வேலைக்கு கொடுங்க, இல்லை ஒரு டிகிரி அதுக்கப்புறம் அதை தாண்டி டிகிரி படித்தோன்னா ஒரு டிகிரி படித்தாச்சுல அதுக்கப்புறம் என்ன திருப்பி வேலைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு படிக்கணும் அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பசங்க 3 பேருமே வந்து 3 டிகிரி முடிச்சிருக்கோம் இப்போ. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து எங்கள் அப்பா தான். அப்போ வந்து அன்னைக்கு இருந்த அந்த ஆட்கள் மாதிரி எங்கள் அப்பாவை இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம இவ்வளோ படிச்சிருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி அப்பா வந்து ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. எனக்கு இந்த புக்கு படிக்கும் போதே கனெக்ட் ஆனாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா எங்கள் அப்பாலாம் வந்துட்டு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம பசங்களாக இருக்க நம்ம வந்து நிறைய விஷயம் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய வெளியில் கூட்டிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு விஷயம் ஒரு வாட்டி எங்கள்கிட்ட ஃபீல் பண்ணி உட்காந்து நாங்கள்லாம் பேசும்போது எங்கள் அக்காங்க நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது சொன்னாங்க, லைக் என்னோட அப்பாவை வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போக முடியலையே. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் எளியராகவே இறந்து போயிட்டாங்க. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி எங்கள் அப்பாவையும் நான் இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போயிருக்கணுமே அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அப்பா பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபோன் கால் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாருக்கு முதல்ல பண்ண போகிறீங்க? நான் வந்துட்டு மெல்பா அவங்களுக்கே பண்ணிடலாமா? நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வணக்கம் மெல்பா. வணக்கம் அக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க்கா. சரி, இப்போ வந்து அணிலாடு மூஞ்சில் அப்படிங்கிற நா. முத்துக்குமாரோட புத்தகத்தோட பகிர்வில் அப்படியே அந்த அப்பா மகன் இந்த உறவுகள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்க உறவு பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாமா? ஓகேங்க்கா, சொல்லுங்க. வணக்கம் அக்கா. என் பேரு மெல்பா. அப்பா பேர் வந்து மரிய செல்வஜெகன். அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு அப்படின்னா, எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். நார்மலா பிள்ளைங்களுக்குன்னா அப்பானா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல நாங்க 3 பிள்ளைங்க. நான் பொண்ணு, பசங்க 2 பேரு. இருந்தாலும் அப்பாவுக்கு ஃபேவரட் வந்து எப்பவுமே நான் தான் பொண்ணு அப்படிங்கறதுனால. எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, என்ன மேக்சிமம் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணாலும் அது கரெக்ட். நான் அடம் பிடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் எனக்காக எப்பவுமே நிப்பாங்க. உங்க அப்பா பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க அப்பாவை பத்தி எனக்கு ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, அதாவது உலகத்துல இதுதான் இல்ல, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஈகிள் விஷனா உலகத்தை காமிச்சது எங்க அப்பா தான். உங்க அப்பாக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க, பண்ண போறீங்க? எங்க அப்பாக்காக எங்க அப்பாவோட ஒரே ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப்ல நல்ல இதுல பொசிஷன்ல பிளேஸ் ஆகணும் அப்படிங்கறது எங்க அப்பாவோட ஆசை. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ISROல என் பொண்ணு வேலை செய்யறா அப்படின்னு சொல்லணும்னு எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. சோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட பேஷன்கா.
சூப்பர் சூப்பர். உங்கள் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னுமே நாங்கள் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். Thank you. தேங்க்யூ மெல்பா. உங்கள் அப்பா பற்றி ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பொன் குழந்தைகள் அப்படின்னாலே அப்பாவுக்கு வந்து இப்போ வீட்டில் ஒரு பசங்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து செல்லப்பிள்ளை அப்படிங்கிறது அந்த மகளாக தான் இருப்பாங்க. அது மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. ஆமா. தேங்க்யூ மெல்பா. உங்கள் அப்பாவும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. சூப்பர் அண்ணா. இப்போ நம்ம மெல்பா கிட்ட பேசிட்டோம். நம்ம ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் இருக்க கனெக்ஷன் பற்றி நம்ம உறவு, அந்த உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசினோம். இப்போ ஒரு மகனுக்கும் ஒரு அப்பாவுக்கும் இருக்க உறவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் கிளமெண்ட் அண்ணா. வணக்கம். வணக்கம் ரேஷ்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரேஷ்மா. அண்ணா, இப்போ நம்ம அணிலாடு மூஞ்சில் நா. முத்துக்குமார் அவரோட படைப்பில் வந்து அந்த புத்தகம், அந்த புத்தகத்தில் வந்து உறவுகள், அத்தனை உறவுகளை பற்றி பேசியிருப்பார், எழுதியிருப்பார். அதில் அப்பா மகன் அந்த சாப்டர் பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான உறவு பற்றி ஷேர் பண்ணலாமா? நிச்சயமாக சொல்லுங்கண்ணா. அதாவது எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் என்னோட பிறந்த நாளுக்கு முதல் நாள் அப்பாவோட பிறந்த நாள். அவருக்கு எனக்கு சரியா ஒரு 30 வருஷம் வித்தியாசம். அப்படிங்கும்போது அதுலயே முதல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது. இன்னொரு வருஷத்துல இருந்து அப்பா சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவரை எல்லாருமே அவரோட கரியர் கொஞ்சம் நல்லா செட் ஆகலைனாலும் வெளியே அவரை சொல்றது பார்த்துதான் நம்மளுடைய ஒரு ரோல் மாடல் அப்படிங்கறது. ஒரு என்னைக்குமே எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல், நம்ம ஒரு ஹீரோ இல்ல யாராவது ஒரு தலைவர்கள் வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய அப்பா தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். நம்மளுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்மளை சொல்லி கொடுத்து வளர்த்தது அப்படிங்கிற ஒரு சூழல்ல பார்க்கும்போது இந்த இடத்துல அப்பா தான் இது பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கறத காட்டிலும் நம்மளுடைய என்ன சொல்ற மோட்டிவேஷனலா இருக்கலாம். அவர் வர கஷ்டங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாம நம்ம அவரு கூட கஷ்டங்கள் அவருக்குள்ளேயே புதைச்சு நம்ம எல்லாருமே அம்மா தான் கஷ்டப்படுறாங்கன்னு நினைப்போம். அப்பாவோட கஷ்டம் இன்னைக்குமே யாருமே வெளியே சொல்ல மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ரோல் மாடலா ஒரு சிறந்த ஒரு லீடரா நம்மளை வழி நடத்துறது அப்பா தான். ஸோ அந்த ஒரு அணிலாடு மீது நானும் படிச்சிருக்கேன். அப்படி அந்த உறவுகளை சொல்லி நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்பாங்கிற உறவை வந்து இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயும் மறந்துடுறோம். ஆனா அவரோட ஒரு உறவு இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏங்கியும் தவச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நான் பாக்கியசாலி அப்படிங்கிறதையும் நான் நினைவில் கொள்கிறேன். இந்த மாதிரி நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அவரை பத்தி பகிர்ந்து கொள்வதிலையும் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். சூப்பர் அண்ணா, சூப்பர். உங்க அப்பா பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கண்ணா? அதான் சொல்லிட்டேன், ஆசை நாயகனே சொல்லிடலாம். அதாவது நம்ம எதோ ஆசைப்பட்டாலும் அவரோட இது சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கு அது நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற்றினாரு. இன்னும் அவர்களுக்கு அவங்களோட கனவுகள் இதெல்லாம் நிறைவேறிட்டாலும் நம்மளுடைய கனவுகள் நிறைவேற்றுறதுலயும் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுதான் ஒரு தந்தையா என் தந்தை மட்டும் இல்லை, எல்லா தந்தையும் அதுலதான் நம்ம இது பண்ணுறாங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இது நான் ஒரு ஆசை நாயகனா இருக்கலாம், என்னோட கோச்சுன்னு சொல்லிக்கலாம், வழிகாட்டி கோச் அப்படிங்கிறதுல. சூப்பர் அண்ணா, சூப்பர். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க உங்கள் அப்பா பற்றி. வாழ்த்துக்கள் அண்ணா. நீங்களும் உங்கள் அப்பாவும் நிறைய வருஷம் சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. நன்றி நன்றி நன்றி. கிளமெண்ட் அண்ணா பேசினதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போது பசங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போதே அப்பா வந்து ஒரு ஹீரோவா, ஒரு ரோல் மாடலாக அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட அண்ணா மென்ஷன் பண்ணாங்க. அம்மாவோட கஷ்டங்கள் நமக்கு தெரியும், ஆனால் அப்பாவோட கஷ்டம் வந்து அவர் நம்ம பிள்ளைங்க முன்னாடி அவர் என்றைக்குமே அவரோட கஷ்டத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம முன்னாடி அழுதுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அப்பாக்கள் எல்லாமே இருந்திருப்பார். ஆனால் பின்னாடி நம்ம எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி நம்ம பார்த்தோன்னா அத்தனை விஷயங்களையுமே அப்பா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்தில் அப்பா அப்படிங்கிறதான் ஒரு குடும்ப தலைவனாக இருந்து அத்தனை விஷயங்களை சுமந்துட்டு ஆனால் பிள்ளைங்களுக்கு முன்னாடி அதை எதுவுமே காமிச்சிக்காம அவங்க குடும்பத்தை வந்து வழிநடத்திட்டு போகிற ஒரு ஹீரோவாக தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா அப்பாங்களுமே அப்படி தான் இருப்பாங்க. அண்ணா சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு, அப்பா வந்து நம்ம முன்னாடி அழ மாட்டாங்க அப்படி. சீரியஸ்லி அதுதான் எனக்கும் வந்து நடந்திருக்கு. என் அப்பா இது வரைக்கும் என் முன்னாடிலாம் அவரோட கஷ்டத்தை என்னை வந்து கஷ்டமே தெரிஞ்சிக்காம சொல்லித்தராம தான் என்னை வளர்த்துருக்காங்க. எனக்கு கஷ்டம்னா என்னன்னு காமிச்சிக்காம. ஆனால் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், அது எதுவுமே எனக்கு காமிச்சதில்ல. அப்பா அம்மா கூட என் முன்னாடிலாம் நிறைய விஷயத்துக்கு எல்லாமே ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. ஆனால் அப்பா எதுக்குமே எழுதுதில்ல. அப்பா ஒரே ஒரு நாள் அழுதாரு அப்படின்னா என்னோட கல்யாணம் அன்னைக்கு தான் எங்கள் அப்பா வந்து அழுறாரு. நான் அன்னைக்கு தான் எங்கள் அப்பா அழுறதே பார்க்குறேன். மேபி இருக்கலாம், பட் ஆனந்த கண்ணீர் இல்லை. ஆனந்த கண்ணீர் தான், பட் இருந்தாலும்
அன்னைக்கு தான் எங்கள் அப்பா அழுறாங்க. நான் லைட்டாக பார்க்குறேன். நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். நான் நல்லா கூட பார்க்கல. அப்படியே கிளம்பி நானே அழுதுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுறாங்க. ரேஷ் உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே டோட்டலாக உடஞ்சிட்டாரு. அப்படியே ரூமில் போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு. அப்படி அப்போ தான் எனக்கு அன்னைக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. எங்கள் அப்பா வந்து அழுவாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அன்னைக்கு தான் அது வந்து என்னால் வந்து அன்னைக்கு தான் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் நிறைய அப்பாங்கள் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி வந்து அழுறாமல் நம்மளை வந்து சந்தோஷமாக மட்டுமே வச்சுட்டு நம்மளை வந்து ஒரு பெரிய ஆளாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா இப்படி கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் அண்ணா சொன்னாங்க, அப்பா வந்து ஆசை நாயகன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அப்படிதான். அம்மாவும் ஒரு தியாகி தான். அம்மா தியாகி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்பா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நமக்காக நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு ஒரு தியாகியாக தான் இந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். சின்ன சின்ன அவருக்கான சந்தோஷத்தை கூட அவங்களோட பசங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த புக்கோட கனெக்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள் தான் நமக்கும் இந்த அப்பா சாப்டராக இருக்கட்டும், மகன் சாப்டர்லையாக இருக்கட்டும், கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் தான் நிறைய நமக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து கடைசியாக இந்த புத்தகத்தில் என்னென்னா, நான் சொன்னேன்ல அந்த மகாபலிபுரத்துக்கு அவர் வந்தார், அவங்க அப்பா போனார் அப்படிங்கிறதுலாம். ஸோ கடைசியாக அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்கள் அஸ்தியை கரைக்க நான் மகாபலிபுரம் கடலுக்கு வந்துட்டு நான் திருப்பி போகும்போது அன்னைக்கு முழுக்க வந்து உங்களோட நினைவுகள் தான் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் என்ன சலூன் கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும், என்னோட பள்ளிக்கு என்ன கூட்டிட்டு போனதாக இருக்கட்டும், இப்படி உங்களோட நினைவுகளோட தான் நான் இந்த கடற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதில் முடிச்சிருப்பாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயங்கள் எழுதியிருக்கு. அப்பா, உங்கள் உயிரின் ஒரு துளியிலிருந்து என் உலகம் தொடங்கியது. இன்று இவ்வேளையில் அளவில்லாத அன்புடன் என் கண்ணீரில் சில துளிகளை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு உங்கள் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டரை முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்பாவுக்கு வந்து ஒரு கடிதம் அவர் வந்து ஆக்சுவலி ஃபீல் பண்ணியிருப்பார். நான் வந்து இந்த கடிதம் எழுதும்போது நீங்கள் இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதை கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் நான் இருக்கும்போது நான் கொடுத்துருந்தா கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரு புன்னகை தான் கொடுத்துருப்பீங்க, கண்ணீர்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பாங்களை எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்தளவுக்கு கொண்டாடிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ தந்தையர் தினத்தை கொண்டாடுற இன்னைக்கு இந்த புத்தகத்தோட பகிர்வை உங்கள் எல்லாருக்குமே வந்து வழங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அபிஷேக் அண்ணாவும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீவா குழுமம் சார்பாக அனைத்து தந்தையர்களுக்கும் எங்கள் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.